ஹலோ ஹாய். ஃபைனலாக ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட். இதுதான் போட்டிக்கோ. ஜாலியாக உட்காந்து பேசுறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் பிளானு. வாங்க 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 வாங்க. அச்சா உட்காரு. இந்த சாமி ரூம் ரொம்ப ஆசைப்பட்டு டிசைன் பண்ணி கட்டினது. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இதுதான் ஹால். இதுதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு குரங்கு குப்பா அவன் பேரு. இதுதான் கிச்சனு. இன்னொரு குரங்கு இருக்கு. இன்னொரு குரங்கு அந்த மாதிரி இன்னும் காட்டுங்க. காட்டுங்க சரி. இன்னும் காட்டுங்க. அங்கிட்டு நின்று காட்டுங்க. இவங்க வந்து இன்னொரு குரங்கு. அந்த குரங்கோட அக்கா. இன்னொரு அக்கா ஒண்ணு இருக்காங்க. அந்த குரங்கோட அக்கா. அவங்க லைட் போட்டு காட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்களா? லைட் போட்டு காட்டுறேன். ஐயா சுவிட்ச் தெரியலையே. இதுதான் நிறைய சுவிட்ச் போடாதுன்னு அர்த்தம். நல்லா இருக்குங்களா? அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இவர் தான் வந்து டிவி இன்னும் ஃபுல்ஃபில் முடியல. ஏன்னா போட்டோஸ் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ண போறோம். அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே கொஞ்சம் பேக்கப்ல போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. நான் ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க பேர் மார்க்கிட்டேன்னு எலிவேஷனுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. எலிவேஷன் ஒன்று ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஃபைனலாக தான் காட்ட போறேன். நிஜமா தான் நீங்க சர்ப்ரைஸ், செம்ம சர்ப்ரைஸ். மேபி அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் நாங்க பார்க்கலாம். அதனால தான் எலிவேஷனை காட்டாம எப்பவும் நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தேன். வாங்க இன்னும் பார்க்கலாம். அப்படியே போனோம்னா இப்ப நம்ம படிக்கட்டை பார்க்க போறோம். வாங்க 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 வாங்க. இதான் படிக்கட்டு. என் பொண்டாட்டி ஆசையா கேட்டுச்சு இந்த ரவுண்டு படிக்கட்டு வேணுமா. அந்த அண்ணா நாங்கள் டவர்ல இருக்கணும் படிக்கட்டு, அந்த மாதிரி படிக்கட்டு வேணும்னு கேட்டா. ஸோ அதனால தான் நம்ம படிக்கட்டு போட்டோம். இதுதான் மேல ஜாலியா உட்காந்து பாக்கிறதுக்கு. இதுக்கு உங்களோட ஹிண்ட் மட்டும் தரேன். விஷ்ணு இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ரெண்டுமே ஒரு சர்ப்ரைஸ். எலிவேஷன் வந்து சரியான சர்ப்ரைஸ். இந்த எலிவேஷனுக்காக எனக்கு வந்து 1 year ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் பண்ண முடியல. நல்லா ஒண்ணு வீட்டுல ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டேன். இந்த எலிவேஷன் மட்டும் ரொம்ப ஆசைப்பட்டது அதுக்காக தான். அது மட்டும் ரொம்ப முந்து போயிட்டேன். ஃபைனலா முடிச்சிட்டேன். அதை பார்த்து கமெண்ட்ல கன்ஃபார்மா சொல்லணும். வாங்க பார்க்கலாம். முன்னாடி போங்க போங்க. இதுதான் அந்த பெரிய குப்பா குரங்கு சின்ன குரங்கு. நேற்று முடியலங்க 2 பேர் வச்சு. வாய மூடுங்க. அது வந்து பேக் சைடு உங்களுக்கு போறதுக்கான வழி. ஸோ ஜாலியா சுத்தத்துக்கு தான் பண்றோம். அப்படியே பேக் சைட்ல வந்தீங்கன்னா அவன்தான் முருகா. ஹாய் முருகா. ஹாய் சொல்லு முருகா. ஹாய் சொல்லு. காடு கடுப்பா இருக்கான். சொல்ல மாட்டேன். காடு சோறு போடலாம் அவனுக்கு.
அப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி கடை மாதிரி போட்டு இருக்கோம். அது இன்னும் ஒர்க் முடியல. மேபி அது எடிட் ஸ்டுடியோவா மாத்துதான் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா இதுல இது கொஞ்சம் லைட்டா குப்பியா தான் இருக்கு. ஏன்னா மத்த ஜல்லியில குப்பி வச்சிருக்கோம். அதான் ஒரு காட்டுறாங்க. அப்படிவாங்க. இதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிதான் இருக்கு. இது வந்து நம்ம தான் கடையா யூஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் மேபி இன்னொரு 7 நாளுக்குள்ள நம்ம இங்க கடை ரெடி பண்ண போறோம். ஸ்டுடியோ போட்டு கொஞ்சம் எடிட் ஸ்டுடியோ ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு மிரர் வருது. அது கொஞ்சம் சப்போஸா இருக்கும். அதுக்கு ரிலீஸ் ரிலேட்டடா பண்ண போறேன். ஃபைனலி 1 2 3 நான் எதுக்காக கஷ்டப்பட்டேன், என்ன எலிவேஷனுக்காக கஷ்டப்பட்டேன்ற விஷயத்த நீங்க பாப்பீங்க. வேஸ்ட் வேற ஆகுது. சரி அது மேல போலாமா? காட்டலாமா? கட்டலாம் அப்படியே. ஓகே, வேற மேல ஃபர்ஸ்ட் பேரு ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு கப்பல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? அது வந்து என்ன எதுக்காக அந்த கப்பல் வச்சிருக்கேன்னா, நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்றேன். அந்த வேலையால தான் இந்த வீடு, அந்த வேலைக்கான மரியாதை அந்த கப்பல் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னைக்குமே நான் கடன் பட்டிருக்கேன் அந்த வேலைக்கு. ஸோ அந்த நன்றி கடனாக தான் அந்த கப்பல் வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு காட்ட போறது வந்து என்னோட பேஷன். இன்னைக்குலாம் ஒரு நாள் நான் சாதிக்க போறேன். கேமரா ரோலிங் ஆக்ஷன். அதுதான் கிளாப். ரோல் நம்பர் 1, சீன் நம்பர் 1, டேக் நம்பர் 1. ப்ரொடக்ஷன் வந்து நித்யா அந்த வீடு இல்லை. ஸோ நான் இல்லை. ஸோ அதனாலதான் அவங்க பேர் போட்டிருக்கேன். டைரக்ஷன் பாத்தீங்கன்னா என்னோட பேர். நான் தான் இந்த பிளான் பண்ணதே நான் தான். ஸோ என்னோட பேர் போட்டிருக்கேன். கேமரா வந்து டீம் ஒர்க் போட்டிருக்கேன். இந்த வீட்டுல வேலை பார்த்தவங்க எல்லாரோட பேரும் போட முடியாது, லிஸ்ட் பெருசு. ஸோ அதனால டீம் ஒர்க் போட்டேன். சவுண்டு சிஆர்சியா கனெக்ஷன் போட்டு வச்சிருக்கேன்னா வீட்டுல எப்பவுமே அவங்க சத்தம் கேட்டுனே இருக்கும். ஸோ அதனால்தான். ஏப்ரல் டேட் பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல் மாசம். போன வருஷம் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது ப்ரோக்ரேஷன் பண்ணி. ஸோ இந்த எலிவேஷனுக்காகவே எனக்கு ரொம்ப டிலே பண்ணேன். அதை அப்படியே ரைட் பண்ணிங்கன்னா கேமரா கேட்டீங்களா? கேமரா அது அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரீல் தெரியுங்களா? அப்படியே கீழே பாத்தீங்கன்னா மாய கண்ணாடி, சினிமா மேஜிக். ஸ்கிரீன்ல ஒரு படம் வருது, அதான் மேஜிக் கண்ணாடின்னு போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது எப்பவுமே மேஜிக் இல்லை, சினிமான்னா. ஸோ அதனால அதை போட்டு வச்சிருக்கோம். இந்த எலிவேஷன் கண்டென்ட் என்னன்னா, கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஒரு படம் வந்து கிளாப் போர்டு வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன படம் வந்து கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகிற அந்த ஃப்ரேம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. மீன் ட்ரீம்ல வருது. நீங்க சொல்ற போக்கு இது டிஜிட்டல் வந்துச்சு. பட் நம்ம ரீடா போட்டிருக்கோம், கன்வே பண்றோம் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படம் ஓடுதுன்ட்டு. முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன் வந்து படம். ஸோ இதுலதான் படம் ஓடுது. ஸோ கன்வே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எலிவேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ். லவ் யூ ஆல். உங்களுக்காக நிறைய படம் வரப்போகுது. அப்பப்ப அப்டேட்ஸ் வரப்போகுது. சப்போர்ட் மீ. லவ் யூ. ஃபைனலி வந்து டெவில். இவரால தான் எல்லாமே. இது இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா இது இல்லை. லவ் யூ பேபி.